நான் உங்க அட்வொகேட் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகர் தமிழ்நாடு போலீஸ். ஆனா இப்ப ஏவல் துறையா இருக்கு. இப்ப பொம்மை முதல்வர் நாடகோஷியர் தலைவரை கேட்டு அவங்களுக்கு பாதுகாக்க அவங்க சொல்றதை கேட்டுட்டு நடந்துக்கிற மாதிரி ஆபீஸ்ல யாருக்கா திமுக கொலை கொள்ளை கற்பழிப்பு கஞ்சா வியாபாரத்துல பேர் போனாலு ஆண்ட கட்சியும் சரி ஆடுற கட்சியும் சரி போதும். பழைய கட்சி 75 வருஷம் ஆண்ட கட்சி 50 வருஷம் ஆண்ட கட்சி இதெல்லாம் விட்டுருங்க. புதுசா வந்தவங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. அவங்க கேட்கறது ஒரே ஒரு தான். நாம் தமிழர் நம்ம டிவிக்கு இவங்கதான் புது புது சின்ன சின்ன கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க. பல வேற கட்சியில வந்த கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. இவங்கதான் பழமைன்னு கொட்டை போட்டவங்க. யாருதான் வழி நடத்துறது போடுங்க அவங்களுக்கும். நான் என்ன சொல்றேன், அந்த கட்சியை நம்பி போடுங்க. சரிங்களா? பழையாளுங்கன்னா அப்ப இவங்களும் பழையாள் மாதிரி சொன்னாங்கன்னா அடுத்த 5 வருஷத்துல இவங்களும் கை காமிச்சு கட்சியில இருந்து வெளில அனுப்பலாம். முன்னே தெரியாம நீ தேட்டர்ல விசில் அடிக்கிறவங்க தேட்டருக்கு அனுப்புன்னு சொல்றதுக்கு அவங்க என்ன அவங்க ஆட்சியை கொடுத்து அப்புறம் பாருங்க என்ன பண்றான்னு. இது ஒண்ணு புதுசா சொல்ல. ஒரு பாலிட்டிஷியன்ஸ் என்ன செய்யணுமா அதான் சொல்றாரு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல டோர பெண்மணிகளுக்கு பெண்களுக்கு டோரோட ஒரு கழிப்பறை. சரிங்களா? போட்ல மீன்பிடி போட்டு போறதுக்கு காப்பீடு திட்டம் என்னன்னா, இந்த மீன் பிடி தடைக்காலம் இருக்குல்ல அந்த இதுல 8000 ரூபாய் இப்ப 20,000 ரூபாய். சரிங்களா? போட்டுக்காக டீசல் செலவு ரொம்ப ஒரு சாதாரண விஷயம். சரிங்களா? அதனால என்ன சொல்றேன், அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா சொல்ல, இப்போ ஒரு சில விஷயமும் எக்ஸ்பர்ட்டா சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து குடுத்தீங்கன்னா பண்றேன்னு. அப்ப பாதி அளவு பண்ணா கூட நீங்க பாருங்க, கொள்ளையடிச்ச காசுல இப்ப இருக்க ஆள்ற கட்சியும் ஆண்ட கட்சியும் கொள்ளையடிச்ச காசுல 10% மட்டுமே என்ன செலவழிச்சா சொல்ற அத்தனை வாக்குறுதியுமே நிறைவேற்றலாம். எப்படா கஜானாவை கடனை எப்படி நிறைவேற்றினா திருப்பி கடன் வாங்க. ஏன்னா இல்ல, கொள்ளையடிக்கிற காசை 10% மட்டுமே செலவழிச்சா இவங்க கொடுக்குற வாக்குறுதி அத்தனையுமே நிறைவேற்றலாம். சரிங்களா? 8000 ரூபாய் கூப்பனு எவன் போட்டு காசு அந்த 8000 ரூபாய்ல 8000 ரூபாய் கூட வேணாங்க. இவங்க கொள்ளையடிக்கிற காசுல 10% மிச்சம் 90% காசானா நிரப்பலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லா செஞ்சீங்க. காசுக்கான பொருளை மட்டும் கொடுத்தா வாங்கிக்கோங்க, கேட்டு வாங்காதீங்க. அதை வாங்கிட்டு அதுக்காக அந்த இதுக்காக காசுக்கான பொருளை மட்டும் ஓட்டு போடாதீங்க. ஏப்ரல் 23 எலெக்ஷனு. உங்க ஜனநாயக கடமை ஆட்டுறதுக்கு தயவுசெஞ்சு போய் ஒவ்வொருத்தரும் இப்ப பல பேரு என்ன வெளிநாட்டுல இருந்து ஆண்ட கட்சியா இருக்கும் ஆடுற கட்சியா இருக்கும் எவனாச்சும் ஒருத்த பக்கத்து மாநில இருந்து வந்துதான் இருக்கா இல்ல. இன்னைக்கு யுஏஇ, லண்டனு, துபாய், ஓமனு எல்லாம் ஆல்மோஸ்ட் 400 பேர் வந்தாங்க வேற டேட்ல. இன்னைக்கு டேட்டுக்கு வந்துட்டாங்க. 21 ஏப்ரல் 21க்கு லீவ் கிடைக்காம நிறைய பேர் அன்னைக்கு பல பேர் வர்றாங்க. அது இல்லாம ஏப்ரல் 22 3 பிளைட்ல மொத்தமா 600 பேரு மலேசியா இருந்து ஒரு கேங்காக வராங்க. எல்லாமே டிவிக்கே துண்டு போட்டு வர்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன குழந்தை அரசியலை பத்தி பேசிருக்காங்க. இல்ல சாக்கடை அது பேச மாட்டாங்க. எவன் ஜெயிச்சா என்ன, எல்லாரும் ஒரே குட்டை மட்டையன்னு பேசிருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க, நீங்க மாற்றத்துக்கான ஒரு ஒரு திருப்பத்தை பாக்குறீங்க. சரிங்களா? முன்னாடி ஓட்டு கேட்டு சாதாரண விஷயம். முன்னாடி ஓட்டு கேட்ட எவனா இருந்தாலும் சரி, ஆண்ட கட்சியா ஆடுற கட்சியா சரி, எவனா துண்டு போட்டு வரவனா ஓட்டு கேட்கறது இல்ல. இன்னைக்கு அத்தனை பேருமே ஒரு எந்த கட்சியை சார்ந்தான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுதான் தெரியணும். ஓட்டு கேட்டு வர்றவன அவன் கையில வச்சிருக்க அந்த பதார்த்தங்களை வச்சு பார்க்கணும். ஆனா இன்னைக்கு வர்றவங்க ஒவ்வொருத்தரும் கழுத்துல துண்டு போட்டு வர்றாங்க. சரிங்களா? இது யார் நம்பி? டிவிக்குன்னு ஒரு புரட்சியை நம்பி வர்றாங்க. இப்ப அத்தனை பேருமே இவனை பார்த்து ரேம்ப் வாக்கு. சரிங்களா? குழந்தைகளை சின்ன சின்ன குழந்தைகளை கூட்டு பொம்மை முதல்வர் வீடியோ என்ன சோசியல் மீடியால உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்க வந்து அரசியல்வாதியை மாற தேவையில்ல. நீங்க ஆல்ரெடி மாறிட்டீங்க. என்ன நடிப்புக்கு நீங்க விட்டு பேசாம நடிப்பு திரைப்படத்துக்கு போயிருங்க. ரொம்ப திறமை நடிக்கிறீங்க. உங்களுக்குலாம் நீங்க உங்கள்கிட்ட வந்து டியூஷன் பல வருஷம் சாகர வரைக்கும் இருந்தாலும் இந்த விஜயெல்லாம் கத்துக்க முடியாது. அந்த மாதிரி திறமையை நடிக்கிறது ஆளுமை தன்மையெல்லாம் யாரு இருக்குன்னா நாடக விஷயம் இருக்கு. திறமையை நடிப்பாங்க. மழை பெஞ்சு வெள்ளம் போயிட்டு இருக்கோம். வெள்ளம் போறதை விட்டு அந்த சைடு ஆப்போசிட்ல வந்து சின்னமணியம்மா யாரு மேயர் பிரியா அவங்க போட்டோவை எடுத்துட்டு வந்து நடிக்கிறாங்க. இவங்கதான் வந்து உண்மையான நடிப்பு திறமை. என்ன இவங்கதான் தோத்து போயிருவாங்க. எம்ஜிஆர் வந்தாலும் இப்ப இருக்க டிஎம்கேக்கு முன்னாடி கால் தூசி
அந்த மாதிரி திறமை, நடிக்கிற திறமை சரிங்களா. அந்த மாதிரி விட்டாரு. நான்லாம் கட்சி பக்கமே வர மாட்டேன். இன்னைக்கு வந்து எங்க தாத்தா காலத்துல நான் பிரச்சாரம் பண்ணி விட்டுறான். யாரு? உதயநிதி. என்ன, நான் கட்சி பக்கமே வர மாட்டேன். இளைஞரணி தலைவர். என்ன, அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் இளைஞரணி தலைவர், அப்புறம் எம்பி, என்ன விளையாட்டுத்துறை அமைச்சர், துணை சிஎம், எல்லாமே ஒரே வருஷத்துல ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனதுதான் ஒரு வருஷம். அடுத்தடுத்த வருஷத்துல இவன் எந்த ஐடி கம்பெனி நான் எந்த லேட்டு பண்றாங்கன்னு தெரியல. வாய்க்கு சார் பேசுறானுங்களே துப்புக்கிட்ட நாய்ங்க, நாய்ங்கன்னு சொன்ன நாய்க்காலம். அந்த மாதிரி திறமை வந்தவங்க இந்த விஜய் அவர்கள் உச்சபட்ச நடிப்புல. நான் சொல்றேன், ஸ்டாலினுக்கு முன்னாடி கால் தூசி விஜய் அவர்களா நடிப்பு திறமை ஏது நடிப்பு மட்டுமே வச்சுக்கிட்டு நான் வந்து அவ்வளோ இதுல வந்து அவ்வளோ திறமையா ஆச்சாடுறேன். இதுல சோசியல் மீடியால இவரெல்லாம் விஜய் அவர்கள் ஆயுசு முழுக்க ஸ்டாலின் போய் டியூஷன் போனாலும் கத்துக்க முடியாதுதான் டிஎம்கே கூட வேலை. என்ன, அவ்வளவு திறமையா சோசியல் மீடியால நடத்துவாங்க சரிங்களா. காரணத்து கொண்டு 23 ஏப்ரல் 23 உங்க ஜனநாயக கடமைய ஒரு விரல் பிடிச்ச போய் போடுங்க. யாருமே சும்மா இருக்காதீங்க. இன்னைக்கு 91% வாக்க போட்டிருக்காங்க. பாண்டிச்சேரியில ஓட்டு முடிஞ்சிருச்சு எலெக்ஷனு. 91% யாரு நம்பி புதுசா வந்திருக்காங்க. அட்லீஸ்ட் ஓட்டாச்சும் போடுவேன்னு சொல்லி யாருக்காவது போடுங்க. பழைய ஆர்டர் கட்சி விட்டுருங்க. திருப்பி இந்த எங்க தாத்தா காலத்துல இருந்து டிஎம்கே, தாத்தா காலத்துல இருந்து ஏஎம்கே, திருப்பி அதே போராட்டத்தை பாருங்க. புது ஆளுங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சரிங்களா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.